வணக்கம். நான் உங்கள் தென்றல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, முட்டை கிரேவி தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி சேர்த்துட்டு, சோம்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். ஆயில் சேர்த்துட்டு, அரை வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு, அரைச்ச மசாலாவையும் சேர்த்து, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். 2 முட்டை எடுத்துருக்கேங்க. இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். முட்டையில் பெப்பர், சால்ட்டு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் முட்டையை ஆம்லேட் மாதிரி போட்டு அப்படியே ஒரு டோ மாதிரி, எனக்கு சரியாக வரலைங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. எப்பயும் ஆஸ் யூஷுவல் நம்ம பச்சையாக தானே முட்டையை உள்ளே சேர்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆம்லேட் மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.